பிரைஸ் தி லார்ட் பிரதர். வாங்க. சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன் பிரதர். சரி, கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். சொல்றதானே வந்திருக்கேன். சரி, நான் யூடியூப்ல நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, ஐ மீன் பாஸ்டர்ஸ், சரி, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலயும் சரி சரி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி, அந்த வீடியோஸ் ஓஹோன்னு போகுது. சரி, ஓடாத சேனல் கூட ஓடிடுது. சரி, நீங்கெல்லாம் வந்து நீங்களெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம், ஆமா, முடியாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம். என்ன சொல்றீங்க? ஏன்னா மினிஸ்ட்ரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, பாரா தெரியாம இருந்தாலும் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போய் நிறைய பேர் பண்றாங்க. அதே போல இன்னும் நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க, டெய்லி டிவோஷன் போடுறாங்க. நகரவே மாட்டுது. நம்ம சேனல் பாருங்க, வியூஸே போக மாட்டுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவதுங்க, நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். சொல்லுங்க. இப்போதைக்கு சமூக வலைதளங்கள் மக்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் வந்து போடுறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. நல்லது செய்கிற வீடியோக்களை வந்து யாருமே பார்க்கறது கிடையாது. அது நீங்க என்ன சொல்லுவீங்க, சோசியல் மீடியா வந்து டைம் பாஸ் மீடியான்றீங்க. ஆமாம், அப்படிதான் போகுது இப்போ. அப்ப இந்த ஊழியக்காரங்கெல்லாம் குறை சொல்ல சரியா? அது அவங்கவுங்க மனசாட்சியை கேட்டுக்கணும். ஒருத்தர் குறை சொல்லி தான் நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்னு வந்து அவங்கவுங்க மனசாட்சியை கேட்டுட்டா போதும். இப்ப இங்க எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் தெரியுமா? சர்ச்சில் வந்து காணிக்க வருது இல்ல, அதையும் பத்த மாட்டுது. அப்புறம் மக்கள்கிட்ட வந்து 6 நாள் இல்ல இது லேடிஸ் ப்ரோக்ராம் பண்றாங்க, விமென்ஸ் மினிஸ்டர்ன்றாங்க, பாஸ்டிங் பிரே என்னன்னாலும் சொல்றாங்க. சரி, சொல்லிக்கிட்டு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் சம்பாதிக்கிறாங்க, அங்கேயும் கொள்ளடிக்கிறாங்க. சம்பாதிக்கிறது கொள்ளடிக்கிறாங்க. ஆமா, இது வந்து இன்டைரக்ட் பேக்கிங் இது. ஆமா, என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, உண்மை இதை நாங்க 3ஆ பிரிச்சிருக்கோம். அபிஷியல், ப்ரொஃபஷனல், லோ. இல்ல இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ப்ரொஃபஷனல். ஆமா, ப்ரொஃபஷனலா கொள்ளடிக்கிறீங்க. ஆமா, சிறப்பு மினிஸ்டர் பார்த்தாலும் இந்த யூடியூப்லயும் கொள்ளடிக்க பாக்குறீங்க. ஆமா, இது சரியான ஊழியமா? அது சரியான ஊழியமும் எல்லாம் சொல்ல முடியாது. நாங்க போடுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்குது, அவங்க பாக்குறாங்க, அவ்வளவுதான். இல்ல, அப்ப இது எல்லாரும் காரணம் யாரு? நீங்களா, மக்களா? பாக்குற வியூவர்ஸா நீங்களா? வியூவர்ஸுக்காக தான் நாங்க இருக்கிறோம். வியூவர்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை போடுறதான் எங்க வேலை. ஆனா எனக்கு அந்த வியூவர்ஸ் விஷயத்துல கூட ஒரு மன வருத்தம். என்ன தெரியுமா? அவங்க பண்ற தப்புன்னு தெரியுது. அவங்க என்ன சொல்லணும், பிரதர் இல்ல உங்களோட ஊழியம் மட்டும் நீங்க பாருங்க, பிற மக்கள் குறைச்சல ஒருத்தர் சொல்றது இல்ல, சூப்பரா இருக்கு, அவர் ஃப்ராடு, இது இப்படி அது இப்படி. இப்ப நீங்க எல்லாம் இப்ப என்கரேஜ் பண்ண என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் நெகட்டிவா போட்டு ஒரு பிசாசு வந்து என்ன பண்ணும், நான் பெரிய ஆளா நீ பெரிய அதுவே அடிச்சுக்கும்ல. ஆமா, அப்படித்தானே இருக்கு. அப்படித்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் ஜாகராஜன் நிறைய பேருக்கு இந்து மக்கள் தெரியாது. என்ன போச்சு, எங்க பாரு அவரோட போட்டோ தான் இருக்கு. சரி, அவர் பத்தி அவர் வீடியோ, அவர் பர்சனல் லைஃப், அவர் மனைவி வந்தாங்க, அழுதாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, வராது போறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வச்சு நிறைய பேர் வீடியோஸ் போட்டாங்க பிரதர். இப்ப எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க இதுக்கு? இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, சரி விடுங்க. நீங்க சொல்ல விருப்பம் இல்லை போல இருக்கு. ஆமா, சொல்லுங்க. நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. இப்ப நிஜ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, கடவுளை, அதாவது ஆண்டவரை ஜெபித்து விட்டு வேலையை ஆரம்பித்து முடிந்த பிறகும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லி ஜெபித்து வாழ்க்கையை முடிப்பது வந்து நிஜ வாழ்க்கை. சரி, கரெக்ட். கற்பனை வாழ்க்கை எப்படி போகும்னா, வானத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டிடும், உங்க கடன் பிரச்சனை தீரும், எங்க சபைக்கு வந்தீங்கன்னா போடுங்க, உங்களுக்கு கவலை கஷ்டம் நோய் நோட்டி எதுவும் வராது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்ன்ற எப்படிங்க இருக்கும்? உங்க சபைக்கு வந்துட்டா போதுமா? கடன் பிரச்சனை தீர்ந்துருமா? அது வேலை செய்யணும்ல. 6 நாள் நீங்களே வந்து பாஸ்டிங் பிரேயர், அந்த பிரேயர், இந்த பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு என்ன, அவன் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலைமை போயிடுவான். யாரு? அந்த சபைக்கு வர விசுவாசி. அப்ப அவன் வேலையாதான் நீ பணக்கார வரீங்க, அதுதான் டெக்னிக். அதுதான் டெக்னிக். அதுதான் நான் சொல்றேன்ல, கற்பனை வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இதுதான் வித்தியாசம். நிஜ வாழ்க்கையில வந்து நம்ம வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலையை முடிச்சிட்ட பிறகு, கர்த்தாவே இந்த வேலை இனிதாக முடிந்து விட்டது, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி நம்ம அந்த நாளை முடிப்போம். அது நிஜ வாழ்க்கை. கற்பனை வாழ்க்கை வந்து இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லியே அதை நம்ப வச்சு அந்த நம்பிக்கையவே வச்சு பணியாற்றுறாங்க. ஆமா, சூப்பர். அதுதான் வந்து அந்த
கற்பனை வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம். நீங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். பத்தகிரி வந்து இப்ப இந்த 2 கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ ஃபைனலா நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உண்மையா கஷ்டப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, தேவனுடைய அன்பை வந்து தெருவுல எல்லாம் இருக்கிற மக்களுக்கு காட்டக்கூடியவங்களுக்கு செய்யற அந்த ஊழியத்தை நீங்க வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. அவங்க பாக்குறாங்க, பார்க்க மாட்டாங்க பிரதர். நான் இது சொல்ல மாதிரி குறுக்காக நீங்க மன்னிக்கணும். சொல்லுங்க. என்ன பண்ற, தெருவுல போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா, விவசாயத்துக்கு வெயில்ல கஷ்டப்பட்டு ஏசு ரசிக்கிற இயேசு பத்தி சொல்றாங்க பிரதர். ஆமா, அதெல்லாம் வந்து பார்த்தா 5 வயசு 4 வயசு தான் போகுது பிரதர். சரி, இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எத்தனை பேர் பிரதர் இது மாதிரி இருக்காங்க. மக்களும் இதெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நல்ல காணொலிகளுக்கு நல்ல ஆதரவு குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னாக்க, நல்ல காணொலிகளை வந்து பாருங்க. அது வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான ஊழியம் செய்யக்கூடியவங்கள ஊக்கப்படுத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, பார்வை இல்லாதவங்க கூட வந்து தெருவில் இறங்கி முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுடைய பசியை ஆற்றணும், அவங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லணும்னு அவங்க நினைக்கும் போது இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் பார்வையற்ற மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த மாதிரி உண்மையாக செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க பிரதர், இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மக்கள், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கல்ல, உங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரி, உங்களுடைய பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறாரா, அது மட்டும் பாருங்க. பிற மக்களுடைய இது பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா உங்க பாஸ்டர் வந்து ஒரு மெசேஜ் கொடுப்பாரு, வெளில யூடியூப்ல பார்க்க ஒரு மெசேஜா இருக்கும். அப்ப இது எப்படி, அது இப்படி, எது பிடிச்சிருக்கு, நமக்கு இது பிடிக்குதா அது பிடிக்குதா தேடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுலயே நம்ம லைஃப் போயிடும். அதனால நாங்க இருக்கிறோம், நாங்க ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் we saved by grace. என்ன சொல்றது? ஆமா, அது நம்மள வந்து கிருபை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான். இப்ப வந்து முடிவா நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லவை அகல, நல்லவை நுழைய, காணொளி பார்ப்போர் அனைவரும் வாய்ப்பளிப்பீராக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.